வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். நம்ம இண்டஸ்ட்ரியான ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோடி ரோஸு. இது நடக்காதா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம என்ன நினச்சோம், கோடி பில்ட்டு டைட்டில் ரெஸ்லிங் வரைக்கும் கொண்டு போவாங்க, ரோமன் விசஸ் கோடி ரோஸ் பார்ட் 3 மேட்சை நடத்துவாங்கன்ற மாதிரி நினச்சோம். பட் இதுக்கப்புறம் அது நடக்காது. இது பயப்பட தேவையில்ல. பார்ட் 3 மேட்ச் நல்லா நடந்தாலும் நல்லா இருந்திருக்கும், சில எதிர்ப்பும் இருந்திருக்கும். சில பேர்த்துக்கு என்ன ப்ரோ நடந்ததே நடக்குதா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி ரோமனோட ஃபுல் ஸ்டோரியை முடிச்சிட்டாரு கோடியை. அது திருப்பி ஸ்டோரி க்ரியேட் பண்ணி நல்லாவாக இருக்கும், சினிமாட்டிக் லெவலாக பண்ணியிருந்தாங்க. அதை நார்மலாக பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு யோசிக்க தோணுது. இருந்தாலும் விடுங்க, ரோமன் ரெயின்ஸ் வேறு ஆப்போனண்ட்டு கூட மோதுவாரா இல்லை இவங்க சாம்பியன்ஷிப் இல்லாமல் மோதுவாங்களான்றது தெரியல. ஒரு பேட்டில் 4-வே பேட்டில் 3 அப்படி ஊருதும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சு சாம்பியன்ஷிப் மேட்ச்சு இதுக்கப்புறம் கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா சாம்பியன்ஷிப் கோடி ரோஸ் ஸ்டைலில் ட்ரூ மேக்கன்டையர் அதை வின் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் திரும்பி ட்ரூ மேக்கன்டையர் அதுக்குள்ளேயும் சாம்பியன்ஷிப்பு வின் பண்ணவும் முடியாது. ராயல் ரம்பிள்லையும் திரும்பி கோடியும் ட்ரூ மேக்கன்டையர் கிட்ட ரீமேட்சும் மோத முடியாது. ஏன்னா டோர்னமெண்ட் வச்சிட்டாங்க. டோர்னமெண்ட்டில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கன்டையர் கூட மோதணும், ராயல் ரம்பிள்ன்ட்டாங்க. அவ்வளோதான். இந்த இதை சுத்தமாக முடிக்கிறாங்க. இதில் என்ன கதைனா, ட்ரூ மேக்கன்டையரும் கோடியும் மோதிக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப 3 மேட்ச் மோதினாங்களா, 2 மேட்ச் மோதிட்டாங்க. இதுதான் ஃபைனல் மேட்ச்சு, இதுக்கப்புறம் யாரும் மோதக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் கோடியாலையும் மோத முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் நடக்காது. அப்படியே அதை பற்றி பேசினாலும் அதோட பெருசு. அதுனாச்சும் மக்களோட எதிர்பார்ப்பு, ஃபேன்ஸோட கற்பனை. இது டபிள்யூடபிள்யூட எதிர்பார்ப்பு, டபிள்யூடபிள்யூட கற்பனை. என்ன ப்ரோ சொல்கிற? கொஞ்சம் ரஞ்சமாக அந்த ஃபியூடு காட்டி நம்மளை ஏமாத்தினானுங்க. 2 வருஷம் கிளாஷ் அட் த கேஷலில் அப்போலேருந்து அப்படியே ரேண்டி ஆட்டன் ஓடி இருந்தது சாம்பியன்ஷிப்பை பார்க்குறது என்ன, அப்புறம் அந்த ஸ்மாக் டவுனில் பார்க்குறது என்ன, பேப்பரில் பார்க்குறது என்ன, கூட டீம் அப் பண்ணி பார்க்குறது என்ன, இவர் கூட சேர்ந்து சண்டை போட்டால் பார்க்குறது என்ன, இவர் அடிக்கும் போது பார்க்குறது என்ன, ஹீல் டர்ன் பண்ணாருன்ற பாருங்க, கெவின் ஓன்ஸ் ஹீல் டர்ன் அப்போ பார்க்குறது என்ன, இப்போ 2026 அவர் சேலஞ்ச் பண்ணுறது என்ன, இதெல்லாம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 12 சாம்பியன்ஷிப்புக்காக 12 ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஆனால் சாம்பியன்ஷிப் மேட்ச்சே வைக்காமல் முடித்தானுங்க பார்த்தீங்களா? அதுதான் சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா அப்செட்டு. ரேண்டி ஆர்டன் சொல்லிட்டாரு, இந்த சாம்பியன்ஷிப்புக்கு கோடி ட்ரூ மேக்கன்டையர் மோதிட்டு அதுக்கப்புறம் நான் தான்டான்னு சொல்லியிருப்பார். ஒருவேளை அதை நினச்சி ட்ரூ ரீட்டைன் பண்ணிவிடுவாரோன்னு நினச்சேன். ஆனால் ரீட்டைன் பண்ணலை. இங்கே பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க கோடி கதையை. ரேண்டி ஆர்டன் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? இதுக்கப்புறம் என்ன அங்கே கொண்டு போயிடுவானுங்க. எங்கன்னா ட்ரூக்கும் ரேண்டிக்கும் மேட்ச் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ட்ரூக்கும் மேக்கன்டையருக்கும் மேட்ச் நடக்கிறதுக்கு, ட்ரூக்கும் ரேண்டிக்கும். அதை நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். இங்கே அதை பற்றி சொன்னால் வீடியோ லென்த் ஆகிடும். அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா கோடியும் ரேண்டியும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. ரேண்டியே ஹீல் டர்ன் பண்ண மாட்டாங்க, அது மட்டும் க்ளீனாக தெரியுது. ஏன்னா ஹீல் டர்ன் பண்ண வச்சு தான் கோடி கூட மோத வைப்பாங்கனால அந்த கனவும் கலைய போகுது. ரேண்டி ஆர்டன் ஹீல் டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ட்ரூ மேக்கன்டையர் கூட மோதுறாருல, அவரே பெரிய ஹீல் டர்னு. அவர் கூட மோதி வின் பண்ண முடியாமல் போய் ஹீல் டர்ன் பண்ணுவாரான்னு தெரியல. அதுக்கு அடுத்தது போய் எங்கேயாவது ஹீல் டர்ன் பண்ணாதான் பார்க்கலாம். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ரேண்டி விசஸ் கோடி நடக்காது, கோடி விசஸ் ரோமன் ரெயின்ஸ் நடக்காது. ஆனால் இது நடக்கும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரூ விசஸ் ரோமன் ரெயின்ஸ் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒன்று. ஏன்னா கிட்டத்தட்ட இது நிறைய டைம் நடந்திருக்கலாம். நிறைய டைம் நடந்தாலும் இவங்களுக்கான ஒரு ஸ்டோரியும் வேறு லெவலில் இருந்தது, ரைவல்ரி. இப்போது கிட்டத்தட்ட 2022 இப்போ தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்தது. அப்போது ட்ரூ மேக்கன்டையர் அவ்வளோ பெரிய ஆளாக காட்டல, அப்படியே ரோமனை ரொம்ப பெரிய ஆளாக காட்டிட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரூ மேக்கன்டையர் தான் டபிள்யூ இருக்கிறதுலே பெரிய டாப் வில்லனு. இந்த டைமில் மோத வச்சா வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரூக்கும் ரோமனும் டபிள்யூ பெரிய பேஸ் ஆஃப் த கம்பெனி, ட்ரூவும் பெரிய ஃபேஸ் ஆஃப் த வில்லன்றது பெரிய வில்லனு. இவங்களுக்குள்ள மேட்ச் நடந்து அதில் ட்ரூ மேக்கன்டையர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறாரா இல்லை ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுறாரான்றது எதிர்பார்ப்பு ஓவராக ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், இந்த டைம் தீப்பொறி பறக்கும். மேபி விஷம்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் ட்ரூ மேக்கன்டையருக்குமே மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பார்க்கலாம். அப்படி இந்த மேட்ச் நடந்தால் எவ்வளோ பேர் இதை பார்ப்பீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்பீங்கன்னா யார் வின் பண்ணுறாங்கிறது அதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. ஐஸ் வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட்டட் நியூஸ் சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வீடியோலாம் உடனுக்குடன் வந்து சேரும். பை பை கேஸ்.